ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ ஸ்ரீமத் பாகவத்ல நம்ம அஸ்வத்தாமாவோட கதைக்கு போவோம். அஸ்வத்தாமா யாரோட பையன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? கரெக்ட். இல்ல இல்ல மாதாஜி, துரோணாச்சாரியரோட பையன். கரெக்ட். கரெக்ட். ஹேமா மாதாஜி சொன்னாங்க, துரோணாச்சாரியரோட பையன். இப்போ துரோணாச்சாரியர் யாருன்னா, பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சாரியர் எல்லாத்தையும் கத்து கொடுத்தவர் துரோணாச்சாரியர் இல்லையா? கிருப்பியோட ஹஸ்பண்ட், கணவன். கிருபாச்சாரியரோட தங்கச்சி தான் கிருப்பி. சோ இப்ப துரோணாச்சாரியருக்கு இப்ப அந்த போரெல்லாம் நடந்தது. கௌரவர் சைடு எல்லாம் இறந்தாங்க, பாண்டவர் சைடும் சத்திரியர் இறந்தாங்க. ஆனா பாண்டவர்ஸ் யாரும் இறக்கல. இப்ப துரோணாச்சாரியரோட பையன் அஸ்வத்தாமா துரியோதனனுக்கு நெருங்கிய நண்பன். அவன் துரியோதனனுக்காக அவன் என்ன வேணா செய்வான். பிராமண குலத்துல பிறந்தவன் ஒரு துரோணாச்சாரியர் ஆச்சாரியரோட பையன். அவனோட குணம் எப்படி இருக்கணும்னா, ஒரு ரோல் மாடலா இருக்கணும். எல்லாத்துக்கும் அவன் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் இல்லைங்களா? ஆனா அவன் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை. என்ன ஆகுதுன்னா, கௌரவர்களோட சைடெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் துரியோதனன் சாகுல. பீமனோட கடா யுதத்தால அடிச்சு தொடையில அடிச்சு துரியோதனன் கீழே விழுந்து கிடக்குறான். அப்போ அஸ்வத்தாமா என்ன பண்றான்னா, தூங்கிட்டு இருக்கிற திரௌபதியோட 5 பசங்க. திரௌபதிக்கு 5 கணவன்மார்கள், ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு பையன் சொல்லிட்டு மொத்தம் திரௌபதிக்கு 5 பசங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அஸ்வத்தாமா என்ன பண்றான், அந்த 5 பசங்களையும் தலைய வெட்டிடுறான், கொன்னுடுறான். அந்த 5 பசங்களோட தலையும் எடுத்துட்டு போய் துரியோதனனுக்கு பரிசா குடுக்கறதுக்கு போறான். அவன் நினைக்கிறான் துரியோதனன் ரொம்ப சந்தோஷப்படுவான், இந்த மாதிரி நான் ஒரு வேலை பண்ணிருக்கேன், என்னை பாராட்டுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அஸ்வத்தாமா துரியோதனன் கிட்ட போறான். அப்ப திருதராஷ்டிரனோட பையனாகிய துரியோதனன் இத பார்த்துட்டு ரொம்ப வெக்கப்படுறான். இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அதை ஆமோதிக்கல, ஆட்சேபனம் பண்றான். இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அடுத்த தலைமுறை வரும்? கௌரவர்கள் யாருமே இல்ல. கடைசியில துரியோதனன் அவனும் இப்ப இறக்க போற நிலையில இருக்கான். பாண்டவர்கள் தான் இருக்காங்க. பாண்டவர்களுக்கும் வயசாகுது இல்லையா? அவங்களுக்கும் வயசாகுது, அவங்களும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும், அடுத்த மணிமகுடம் சூடுறதுக்கு யாராவது இருக்கணும். நீ போய் அந்த பசங்களை போய் கொண்டிருக்கிறியே, உனக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கான்னு சொல்லிட்டு துரியோதனன் ரொம்ப வருத்தப்படுறான். இந்த நிலையில என்ன ஆகுது, திரௌபதி கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி பசங்க தன்னோட பசங்களை கொன்னுட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு அப்படி கத்தி அழுகுறாங்க. ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும், எல்லா பசங்களும் இறந்துட்டா ஒரே சமயத்துல, அது எப்படி இருக்கும் கேக்குறக்கு. உடனே அர்ஜுனனுக்கு கோபம் என்ன சொல்றான், நான் அஸ்வத்தாமாவோட தெரிஞ்சிருச்சு, அஸ்வத்தாமா தான் இதை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. நான் அஸ்வத்தாமாவோட தலைய வெட்டி, நான் என்னோட காண்டீவ அம்புனால வெட்டி, நான் உனக்கு உன்னோட கண்ணுல வர்ற தண்ணீரை நான் அப்புறம் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ மாதிரி சொல்லிட்டு அர்ஜுனன் கிளம்புறான். உடனே கிருஷ்ணர் தேர் எடுக்கிறாரு, கிளப்புறாரு, கூட்டிட்டு போறாரு அர்ஜுனனை. தேர்ல 2 பேர் போறாங்க. அங்க அஸ்வத்தாமா தேர்ல அவன் இருக்கான். இவங்க 2 பேர் துரத்திட்டு வராங்கன்னு தெரிஞ்சோடனே அவனும் அந்த தேரை எடுத்துட்டு, அவனோட தேர் எடுத்துட்டு போறான். அப்புறம் இவங்க துரத்துறாங்க, அவனும் போறான். முடிஞ்ச அளவுக்கு அவன் போறான். ஆனா ஒரு இடத்துல போயிட்டு அவனால முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் அவன் நின்னுறான் அந்த இடத்துல. நின்னுட்டு இப்ப என்ன முடிவு பண்றான்னா, அவங்க கையில சிக்குனா, அர்ஜுனா கையில சிக்குனா கண்டிப்பா சாகடிச்சிருவான் அப்படின்ட்டு, சரி நான் வாழ முடியாத இடத்துல யாருமே வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்துக்கு மந்திரம் ஓதுறான். அதுக்கு முன்னாடி கைய தண்ணியில நினைச்சு தூய்மைப்படுத்திக்கிறான். சுத்தமான காரியம் பண்ண போறான், ஆனா சுத்தப்படுத்திக்கிறான் கைய. இதுதான் போலி குருக்களோட வேலை. வெளியில பார்த்தா ரொம்ப எக்ஸ்டர்னல் கிளென்லினஸ், வெளியில பார்த்தா நல்லா தூய்மையா பேசுறது பண்றது மாதிரி தெரியும், ஆனா மனசுல ஃபுல்லா அழுக்கு இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க, அறியாமையில இருக்கிற மக்கள் இந்த மாதிரி குருக்கள் நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாஸ்திரம் சம்பிரதாயம், இந்த சாஸ்திரம் அப்ரூவ் பண்ணாத
குருக்களை வந்து இவங்க குரு சீட பரம்பரையில வர்றவங்க தான் அப்படின்னு தவறா நினைச்சிட்டு அவங்க பின்னாடி போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம சொன்ன மாதிரிதான், பிரபுபாத் சொன்ன உதாரணம் தான். ஒரு குருடன் இன்னொரு குருடனை கூட்டிட்டு போனா 2 பேருமே குழிக்குள்ளதான் விழுகணும் அப்படிங்கிற மாதிரி கதையாயிரும். அப்ப யாருமே 2 பேருமே ஆன்மீக பாதையில போக முடியாம திருப்பி பௌதீக லோகத்துக்கே பிறப்பு இறப்பு சுழற்சியில வரணும் இல்லையா? சோ இவன் என்ன பண்றான், கைய கழுவிட்டு பிரம்மாஸ்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை ஓதணும். அப்ப மந்திரத்துக்கு வந்து வேத காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கலியுக வரைக்குமே மந்திரத்துக்கு ஒரு பவர் இருக்கு. கரெக்டா? இப்ப மகா மந்திரத்தை நம்ம உச்சாடனம் பண்ணா போதும், நம்ம பகவான சரணடைஞ்சிட்டோம்னா போதும், 1 நிமிஷம் போதும். பகவான் பிரபுபாதர் சொல்றாரு இல்லையா, எவ்வளவு பிறவி எடுக்கணும் நம்ம பகவான சரணடையறதுக்குன்னா 1 நிமிஷம் போதும் அப்படிம்பாரு. நான் அந்த வீடியோ கூட தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருந்தேன், உங்களுக்கெல்லாம் கூட ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். 1 நிமிஷம் போதும் அப்படிம்பாரு பிரபுபாதர். அந்த 1 நிமிஷம், ஒரு க்ஷணம் நம்ம வந்து பகவானை வந்து நான் நித்தியமா சரணடைகிறேன், பகவானே நீ என்னை எழுத்துக்கோ, நீ என்ன நான் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ண வையே, உன்னோட சொத்து நானு அப்படிங்கிற ஆத்மாத்மா நம்ம அதை நம்ம சரணடைகிறோம். அந்த சரணாகதிங்கிற அந்த எண்ணம் வருது அப்படின்னாலே அதுதான் நம்ம பகவான அதை பக்தி பண்றோம். அந்த சரணாகதியில தான் நம்மளோட ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? தீட்சை எடுக்கிறோம், குரு கிட்ட தீட்சை எடுக்கிறோம்னா அதுதான் குரு மூலியமா நம்ம பகவான் கிட்ட சரணாகதி, முதல்ல குரு கிட்ட சரணாகதி அடையணும். நல்ல ஆச்சாரியர்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம்னா தான் பகவான் கிட்ட நம்ம சரணாகதி அடையறதுக்கு குரு ஏற்பாடு பண்ணுவாரு. அப்போ 1 நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி அந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்கு. நம்மளுக்கு வந்து கலியுகத்துல பிராயேன் அல்பாஷே சபையேன்னு அந்த ஸ்லோகம் வருது இல்லையா, முதல் ஸ்கந்தத்துல 1.1.10 ஸ்லோகா. இந்த கலியுகத்துல வந்து நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து அல்பாயுஸ்ல இருப்பாங்க, மந்த புத்தியில இருப்பாங்க, மந்த பாக்கியம் இதுவும் இருக்காது, காசு பணமும் இருக்காது, இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனம் இருக்காது, ஆயுசும் கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருப்பாங்க, ஒரு நிலையாவே மனசு நிலையாவே இருக்காது, இங்க அங்க அங்கன்னு ஒரு சுத்திக்கிட்டே இருக்கும், மன அலப்பாய்ஞ்சிட்டே இருக்கும் மனசு, ஒரு நிலையில உட்கார்ந்து பக்தி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணமும் வராது. இத்தனை பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு என்ன கதின்னா ஹரிநாமம் தான் கதி. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம ஏவ கேவலம் கலோ நாஸ்தி நாஸ்தேவ கதிர் அந்யதா. இது ஒன்னே ஒண்ணுதான் கதி. ஹரிநாமத்தை வந்து நம்ம உச்சாரணம் பண்றதுதான் ஒரே கதி கலியுகத்துல. கலோ நாஸ்தேவ கதிர் அந்யதா. சோ ஒரு மந்திரத்துல அவ்வளவு சக்தி இருக்கு இல்லையா? இப்ப வந்து அவங்கிட்ட பிரம்மாஸ்திரம்ங்கிறது வந்து ஒரு கடப்பாறையோ இல்ல பெரிய ஒரு குச்சியோ அதெல்லாம் கிடையாது. மந்திரத்துலதான் அந்த இருக்கிற அஸ்திரத்தை பிரம்மாஸ்திரமா மாத்துறது. ஒரு வில்லு விடுறான் அப்படின்னா அந்த பிரம்மாஸ்திரமா மாத்துறது. ராமாயணத்துல வந்து காக்காசூரனை வந்து கொல்றதுக்கு காக்காசூரன் மதர் சீதாவை வந்து துன்புறுத்துவாங்க இல்லையா, கொத்தி ரத்தம் வர வச்சிருவாங்க உடல்ல. அப்ப அவன் அந்த காக்கா போய் அந்த மரத்துல உட்காந்துட்டு ரத்தம் அந்த மூக்கு வழியா சொட்டும், அந்த காக்காவோட பீக்ல இருந்து சொட்டும். அப்ப படுத்துட்டு இருக்கிற ராமன், சீதை மடியில படுத்துட்டு இருக்கிற ராமனுக்கு அந்த ரத்தம் வர்றது சொட்டு விழுகுது மேல அப்படின்னு தெரிஞ்சோடனே மேல பாப்பாரு, காக்காவோட மூக்குல இருந்து ஒழுகுது, இங்க மதர் சீதாவோட உடல் நெஞ்சு பகுதியில இருந்து ஒழுகுது. அப்ப அதை கம்பேர் பண்ணிட்டு முடிவு பண்ணிடுவாரு இந்த காக்காவோட வேலைதான் இதுன்னு. அவருக்கு தெரிஞ்சிடும் இது காக்காசூரனோட வேலை அப்படின்னு. உடனே ஒரு புல்லை எடுத்து, வெறும் புல்லு, அத வந்து பிரம்மாஸ்திரமா, அதுக்கு மந்திரம் ஓதுனோடனே அந்த புல்லு பிரம்மாஸ்திரமா மாறும். அந்த புல் வந்து காக்காய வந்து துரத்தும் கொல்றதுக்கு. எப்படி வந்து சுதர்சன சக்கரா வந்து துர்வாச முனிய துரத்தும் பாத்தீங்களா? அம்பரீஷ் மகராஜுங்கிற பக்தரை வந்து துர்வாச முனி துன்புறுத்துவார். ஏகாதசி விரதம் முடிக்கும் போது தண்ணி குடிச்சிருவாரு இல்லையா, துளசி தீர்த்தத்தை. அதை வந்து எப்படி நான் விருந்தாளியா உன்னோட இடத்துக்கு வந்திருக்கேன், குளிச்சுட்டு வரக்குள்ள நீ ஏன் அதை குடிச்ச அப்படிங்கிற கோவத்துல ஒரு அசுரனை ஏவி விடுவார் தன்னோட தலைமுடியில இருந்து. அந்த அசுரன் கொல்றதுக்கு அம்பரீஷ் மகராஜ் கிட்ட போகும்போது அவர் எப்படி சித்த பிரக்ஞாவா இருப்பாரு, எந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது மனக்குழப்பமும் இல்லாம, சாவு நம்மளை தேடி வருதேன்னு பயந்துக்காம அம்பரீஷ் மகராஜ் ஒரே நிலையில வணக்கம் நமஸ்காரம் மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாரு பகவானை நினைச்சிட்டு.
எல்லாமே பகவானோட அனுகிரகத்துல நடக்குது, எல்லாமே பகவானோட ஏற்பாடுதான் அப்படிங்கிற அந்த மன முதிர்ச்சியில எது வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இவ்வளவு நாள் ராஜ்யம் இருந்தது, அதை ஏத்துக்கிட்டேன், அதை கடமையா ஏத்து செஞ்சேன். அதே மாதிரி இப்போ சாவு வருதா துர்வாச முனிவர் மூலியமா, அதையும் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே பகவானோட அனுகிரகத்துலதான் வருது அப்படிங்கிற அந்த இதுல இருப்பாரு. ஆனா இதை பார்த்த சுதர்சன் சக்கரத்துக்கு கோபம் வந்து துர்வாச முனியை துரத்தும். அந்த மாதிரி காக்காசூரனை அந்த பிரம்மாஸ்திரத்தால இந்த மந்திரத்தால ஏவிட்டு அந்த புல்லு வந்து துரத்தும் கொலை பண்றதுக்கு. அப்புறம் காக்காசூரன் சரணாகதி மதர் சீதா கிட்ட அடைஞ்சோடனே அப்புறம் ராமரும் மன்னிச்சு விட்டுருவாரு, சீதை மன்னிச்சு விட்டதுனால. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் இதுதான் பண்றான். அஸ்வத்தாமா என்ன பண்றான், பிரம்மாஸ்திரத்தை அந்த பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஓதி விடுறான். உடனே அந்த இடம் எல்லாம் கருகும்னு வெளிச்சமாகுது, பயங்கர பிரகாசமாகுது. அப்படியே தீ பிளம்பு வருதா எப்படி இருக்கும், பிரகாசமாகுது. அப்ப அது ஒரு பயங்கரமா ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு சுபமான ஒரு பிரகாசம் கிடையாது, ரொம்ப அசுபமா இருக்கு. அப்ப பகவான் கிருஷ்ணர் பக்கத்துலதானே அர்ஜுனன் இருக்கான். கேக்குறான் அர்ஜுனன் வந்து, பகவானே நீதான் வந்து பயத்தை உண்டாக்க கூடியவன் இல்லையா, பயத்தை போக்கக்கூடியவனும் நீதான், பயத்தை உண்டாக்க கூடியவனும் நீதான். ஆனா எனக்கு இப்ப பயப்படுற மாதிரி ஒரு வெளிச்சம் வருதே, என்னது இது, பயங்கரமா இருக்கே, அபாயகரமா இருக்கே, என்னது இதுன்னு கேட்கும். பகவான் கிருஷ்ணர் சொல்லுவாரு, இது வந்து அஸ்வத்தாமா ஏவி விட்ட பிரம்மாஸ்திரம் தான் நோக்கி நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நீ உடனே ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஏவி விடு. ஏன்னா அஸ்வத்தாமாக்கு வந்து பிரம்மாஸ்திரத்தை ஏவி விடதான் தெரியும், திருப்பி எடுக்க தெரியாது. அபிமன்யுக்கு எப்படி சத்துருபயோகத்துல போகதான் தெரியும், திருப்பி வெளியில இருந்து தப்பிச்சு வர தெரியாது. அதே மாதிரி பிரம்மாஸ்திரத்தை ஏவி விடதான் தெரியும் அஸ்வத்தாமாக்கு, திருப்பி அதை ரிட்ராக்ட் பண்ண தெரியாது. சோ இத சொல்லி கிருஷ்ணர் என்ன சொல்லுவாரு, நீ இப்போ ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டு அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரம்மாஸ்திரத்தை மூலியமா கவர் பண்ணு, கேப்சர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணுவோம் அப்படி அர்ஜுனன் பண்ணுவோம் அப்படி. அவரும் அதே மாதிரி வாட்டரை தண்ணியை தொட்டுட்டு பியூரிஃபை பண்ணிக்குவார், தூய்மைப்படுத்திட்டு சுத்தப்படுத்திட்டு பகவான தடவை பரிக்கிரமம் பண்ணிட்டு. பாத்தீங்களா பகவான் பக்தருக்கும் ஒரு அபக்தனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. பக்தர் வந்து எது பண்றதுனாலும் எந்த காரியம் பண்றதுனாலும் பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு பரிக்கிரமம் பண்றான் இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணரை. அது மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, பகவானை மையமா வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஆனா அபக்தர்கள் வந்து அப்படி பண்றது கிடையாது. சோ நமக்கு வந்து வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம். ஆனா அபக்தர்கள் வெற்றி வந்தா தனக்கு அர்ப்பணம் பண்ணிக்குவாங்க, தோல்வி வந்தா அதை பகவான்கிட்ட சொல்லி திட்டுவாங்க. ஏன் இப்படி எனக்கு தோல்வி கொடுத்த, நான் முயற்சி செஞ்சேன் இல்லையா அப்படின்னு. ஆனா அது அவங்களுக்கு வந்து சாஸ்திர ஞானம் வழியா, சாஸ்திர சக்ஷுன்னு சொல்லுவோம் இல்லையா, பக்தி சாஸ்திர சக்ஷு, அது வழியா பார்க்க தெரியாது. அவங்க வந்து ரொம்ப அறியாமையில், ஆன்மீகத்துல அறியாமையில இருக்கிறதுனால, படிப்பு படிச்சிருக்கலாம், அவங்க பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், பெரிய மருத்துவரா இருக்கலாம், பெரிய வக்கீலா இருக்கலாம், வழக்கறிஞரா என்ன வேணாலும் இருக்கலாம், ஞானியா இருக்கலாம், யோகியா இருக்கலாம். ஆனா பக்தரா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு உடல் எது, சரீரம் ஆத்மா எது, சரீரம் எதுன்னு வித்தியாசம் தெரியல அப்படின்னா, உடல் இறக்கும் போது சரீரமும் ஆத்மா இறக்கும் போது உடலும் இறந்துருது. ஆத்மா இறக்குறதே கிடையாது, அவங்க நினைச்சுக்கிறாங்க ஆத்மா உடல் எல்லாமே ஒண்ணுதான், உடல் இறக்கும் போது ஆத்மாவும் இறந்துருது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆத்மா என்ன பண்ணுது, உடல் இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மா சொர்க்கலோகத்துக்கு போயிருதுன்னு நினைக்கிறாங்க. ஒன்னா சொர்க்கலோகம் போகும், நரகலோகம் போகும், அவ்வளவுதான். அதுக்கு இடையில எத்தனை ஒவ்வொரு பிரபஞ்சம் இருக்கு, அதுல 7 லோகம் இருக்கு. நம்ம இந்த பிரபஞ்சத்துலதான் இந்த லோகத்துக்கு தான் போகணும்னு கிடையாது, எந்த லோகத்துக்கு வேணாலும் போகலாம்னா நம்மளுக்கு என்ன தகுதியோ அதுக்கு தகுந்த மாதிரி போவோம். இது நம்ம முடிவு பண்றது கிடையாது. இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியறது இல்ல, இன்னும் அறியாமையில தான் இருக்காங்க. அஸ்வத்தாமா அவ்வளவு பெரிய ஆச்சாரியர், துரோணாச்சாரியரோட மகன், பிராமணன், த்விஜ, 2 தடவை பிறப்பெடுத்திருக்கான். ஒண்ணு தீட்சை மூலியமா, இன்னொன்னு அம்மா அப்பா மூலியமா. அப்படி இருந்துமே அவனுக்கு அந்த ஞானம் கிடையாது. ஒரு உயிரை கொல்றது பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட அவனுக்கு, பேசிக் சென்ஸ் கூட அவனுக்கு கிடையாது, அந்த இன்டெலிஜென்ஸ், பேசிக் இன்டெலிஜென்ஸ் கூட அவனுக்கு கிடையாது. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனன் பிடிச்சிடறான் அஸ்வத்தாமாவை. இது பிரம்மாஸ்திரத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் பிரம்மாஸ்திரத்தை எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். முடிச்சுட்டு அழிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் அஸ்வத்தாமாவை கைப்பற்றான்.
கைப்பற்றினதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொல்றாரு, இவனை விடக்கூடாது, குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தா அப்பாவி குழந்தைகளை இவன் கொன்றிருக்கான், இவனை நான் உயிரோட விடக்கூடாது, இவன் வந்து சாகருக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா அஸ்வத்தாமா வந்து கொல்றானா இல்லையான்னு கிருஷ்ணர் சோதனை பண்றாரு. இப்படி சொன்னாலுமே அவன் என்ன பண்றான் அர்ஜுனன் பாக்குறாரு. அர்ஜுனன் என்ன பண்றான், கொல்லல. திரௌபதி தானே தாய், அவதானே முடிவு பண்ணணும். ஏன்னா அவதான் எல்லாத்த விட அதிகமா பாதிக்கப்படுறது. குழந்தையை இழந்தவங்க அதிகமா பாதிக்கப்படுறது வந்து கணவனை விட மனைவி தான், தாய் தான் இல்லையா, தந்தையை விட. நேச்சுரலா இயல்பா, ஒரு பொதுப்படையா சொல்றேன். அஃப்கோர்ஸ் தந்தையும் தான், பட் பொதுப்படையா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ஒரு சாஃப்டான ஹார்ட் இருக்கும் இல்லையா ஆண்களை விட. அப்படிங்கறதுனால அவன் அந்த எண்ணத்துல தாயான திரௌபதி கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கலாம் அஸ்வத்தாமாவை. அவ என்ன முடிவு பண்றாளோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு விலங்க கட்டி இழுத்துட்டு போனா எப்படி இழுத்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து ஒரு விலங்கை போல அஸ்வத்தாமனை இழுத்துட்டு போறான். போயிட்டு திரௌபதி கிட்ட ஒப்படைக்கிறான். அப்ப திரௌபதி பார்த்த உடனேயுமே அவ மனசு கலங்குது. உன்னோட ஆச்சாரியரோட மகன் உனக்கு ஆச்சாரியனுக்கு சமம், அவனை போய் ஒரு விலங்கு மாதிரி இழுத்துட்டு வரையே இது நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா பக்தருக்கு எப்பவுமே ஒரு சாஃப்ட் ஹார்ட் இருக்கு. பெண்களுக்கு சாஃப்ட் ஹார்ட்னா அதை விட பக்தர்களுக்கு ஒரு கருணை உள்ளம் அதிகமா இருக்கு. திரௌபதியும் பகவான் கிருஷ்ணரோட பெரிய பக்தை தானே. சோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்த, தன்னோட குழந்தையவே கொன்னவங்க அப்படிங்கும் போது அவன் மேல ஆத்திரம் வரணும். ஆனா வரல. அவன் ஒரு பிராமணன்னா படிச்சவங்க, பிரம்ம ஞானம் உள்ளவங்க, பரபிரம்மனை அறிஞ்சவங்க, பரமாத்மாவோட பக்தர்கள், பகவான் பக்தர்கள்னு அப்படிதான் இருந்தது அந்த காலத்துல எல்லாம். அதனால பிராமணர்கள் தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. வேதத்தை வந்து பகவான் யாருன்னு சொல்லி கொடுக்கறது பிராமணர்கள்ங்கிறதுனால பிராமணர்கள் மேல ஒரு மரியாதையும் அந்த காலத்துல இருந்தது. இப்பவும் இருக்குதுதான். நம்ம பூஜாரிகள் அவங்களுக்கு வணங்குறோம் இல்லையா, சுவாமி அப்படின்னு சொல்லி தொட்டு வணங்குறது இன்னுமே இருக்கு அந்த கலாச்சாரம். சோ இவ வந்து தொட்டு வணங்குறா, அஸ்வத்தாமாவை பார்த்தோன்னே தொட்டு வணங்குறா. அவன் வந்து ஒரு கீழ்நிலையான ஒரு வேலையை செஞ்சிருக்கான். ஆனாலுமே அவன் வந்து பிராமண பந்து, ஒரு ஆச்சாரியனோட ஒரு பிராமணனே, ஆச்சாரியனோட பையன். இப்ப ஆச்சாரியன் உயிரோட இல்ல, துரோணாச்சாரியர் இறந்தாச்சு போர்ல. அப்ப அந்த பொசிஷன் வந்து அடுத்தது இவனுக்கு வருது. அப்படிங்கறதுனால இவனும் ஒரு ஆச்சாரியன்கிற மாதிரிதான் திரௌபதி பாக்குறா. அதனால நீ எப்படி இவனை விலங்கு மாதிரி இவரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு மரியாதையா இவ சொல்றா. சொல்லிட்டு முதல்ல விடுவி, அஸ்வத்தாமாவை எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு தான் பையங்க இறந்துட்டாங்க, நான் வாழ்க்கை பூரா காலம் பூரா அழுகணும், எனக்கு அது தலைவிதி. ஏன் நம்ம கிருப்பிக்கு அந்த அவங்க அம்மா கிருப்பிக்கு ஏன் அந்த இதை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சோகத்தை கொடுக்கணும், வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி திரௌபதி கேட்டுக்கிறா. அப்ப எல்லாரும், யுதிஷ்டிர மகாராஜ் எப்பவுமே தர்மம் பேசுறவரு, நியாயம் பேசுறவரு. நகுலா, சகாதேவா, யுதிஷ்டிர மகாராஜ் எல்லாருமே வந்து ஆமா திரௌபதி சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனனும் சரி, எல்லாரும் ஒரே மனசா, கிருஷ்ணர்ல இருந்து எல்லாருமே ஒரு மனசா சரின்னு இருக்கிறாங்க. ஆனா பீமனுக்கு பயங்கர கோபம். எப்படி அவன் இப்படி பண்ணலாம், நான் அவனை கொல்லாம விட மாட்டேன், அர்ஜுனா நீ வந்து கொல்லணும், திரௌபதிக்கு நீ தானே சத்தியம் பண்ண கொல்லணும்னு, அந்த அவனை கொன்னு கூட்டிட்டு வரேன்னு, ஆனா நீ கொல்லல, நீ கொல்லு, அஸ்வத்தாமனை நீ கொல்லு அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஆக்சுவலா பீமன் வந்து கொல்றதுக்கு போயாச்சு அஸ்வத்தாமாவா. அப்ப கிருஷ்ணர் வந்து தடுக்கிறாரு, திரௌபதியும் தடுக்கிறாங்க, கிருஷ்ணரும் தடுக்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த இப்ப வந்து பிரம்ம பந்து, யாருன்னா பந்துனா ஃப்ரெண்டு, பிரம்ம பந்துனா பிராமணாவோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்படின்னா என்னன்னா பிராமணா கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரிதான். இப்ப அஸ்வத்தாமா அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, இது கிருஷ்ணர் சொல்ற டயலாக், பிராமிஸ் பண்ணிருக்கிற, நீ திரௌபதிக்கு நீ சத்தியம் பண்ணிருக்கிற அர்ஜுனா, ஆனா நீ வந்து சாஸ்திர பிரகாரமும் நீ நடந்துக்கணும்,
இல்லையா? ஏன்னா அவன் வந்து தப்பு பண்ணிட்டா ராஜாவோட கடமை என்னன்னா தண்டனை பிரஜைய வந்து தண்டிக்கணும். பிரஜை தண்டனைக்குள்ள இருக்கான், தண்டனைக்குரியவன் அப்படின்னா அவன் தவறு பண்ணிருக்கான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அப்போ நீ வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் சாஸ்திர பிரகாரம். திரௌபதிக்கு நீ ஆனா ப்ராமிஸ் பண்ணிருக்க, சத்தியம் பண்ணிருக்க என்னன்னா இந்த மாதிரி அஸ்வத்தாமாவை கொல்றேன்னு, அதையும் பண்ணணும். ஆனா அதே சமயம் திரௌபதிக்கு மனசும் நோக கூடாது. ஏன்னா திரௌபதி வந்து இப்ப கொலை பண்ண வேண்டாம்னு சொல்றா. ஆனா பீமனையும் நீ சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா பீமனை திருப்திப்படுத்தணும். பீமன் இல்லைன்னா கொன்றுவான் அஸ்வத்தாமா. நீ இது எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு வேலை பண்ணணும். அந்த ஒரு வேலையில இது எல்லாத்தையுமே திருப்தி ஆகணும். அப்படின்னோடனே கிருஷ்ணா இப்படி பேசுறதுனால நம்மளுக்கு புரியும் புரியாம இருக்கும் இல்லையா? இப்ப கொல்ல சொல்றாரா இல்ல விட்டுற சொல்றாரா, என்ன பண்ண சொல்றாருன்னே தெரியல அப்படின்னு நம்மளுக்கு யோசிப்போம். ஆனா அர்ஜுனனுக்கு புரிஞ்சிருச்சு, ஏன்னா பக்தன். இப்ப ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு சத்திரியனுக்கு அவமானம் என்ன அப்படின்னா, ஐ மீன் சாவு என்னன்னா, கொலையில மூலியமா சாகடிக்கிறது மூலியமா மட்டும் சாவு கிடையாது. ஒரு சத்திரியனுக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு அவமானமே சாவுதான் இல்லையா? அதனால இது அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டு சரி அஸ்வத்தாமாவை கொலை பண்ண வேண்டாம், திரௌபதி மனசு சங்கடப்படும், அதே சமயத்துல அவனை வந்து அவமானப்படுத்தினோம்னா அது கொலைக்கு சமம், அப்ப பீமனுக்கும் திருப்தி ஆயிரும். அதே மாதிரி சாஸ்திர பிரகாரமும் அவனை கொலை பண்ணதுக்கு தானே சமம் அந்த அவமானம்ங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அர்ஜுனன் வந்து என்ன பண்றான்னா, அந்த அவனோட தலைமுடிய வெட்டிட்டு அவனுக்கு ஒரு ஜுவல் இருக்கும், ஒரு நகை இருக்கும் அவனுக்கு சக்தி வாய்ந்தது, அவனுக்கு சக்தியை கொடுக்கறதே அதையும் வெட்டிடுறான். வெட்டினதுக்கு அப்புறம் அவனை விட்டுறாங்க, அந்த இடத்துல இருந்து அவனை போக சொல்லிடுறாங்க, பாண்டவரோட கேம்ப்ல இருந்து போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கங்கை கரைக்கு வந்து அந்த அந்த ஆத்மாக்கள் உயிர் போயிடுச்சு இல்லையா, அந்த சொந்தக்காரங்க யாரு அல்லது பசங்க குழந்தைங்க எல்லாத்தோட ஆத்மாவும் சாந்தி அடையிறதுக்காக, சாந்தி அடையிறதுன்னா நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி, பட் அவங்க வந்து அந்த ஆத்மாக்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா, பக்தி கிடைக்கணும், நல்ல நிலைக்கு போகணும் அப்படிங்கறக்காக அவங்க போய் அந்த சம்பிரதாயப்படி என்ன பண்ணணுமோ அந்த நதிக்கரையில போய் பண்ண போயிடுறாங்க. சோ கிருஷ்ணர் வந்து அதுக்கப்புறம் யுதிஷ்ட மகாராஜ் கூட கொஞ்ச நாள் இருக்காரு. ஒரு 3 அஸ்வமேத யாகம் பண்ணு யுதிஷ்டரா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அஸ்வமேத யாகத்தை யுதிஷ்ட மகாராஜும் பண்றாரு. அதுக்கப்புறம் துவாரகையில இருந்து இப்போ துவாரகைக்கு போகணும் கிருஷ்ணர். சோ ரெடி ஆகுறாரு, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸ்ரீல வியாசதேவர், பிராமணாஸ், கொஞ்சம் யாதவாஸ் எல்லாரும் வழி அனுப்புறக்காக, யாதவாஸ் கூட கிளம்புறாரு கிருஷ்ணர். அப்ப இவங்க எல்லாம் வழி அனுப்புறதுக்காக வர்றாங்க. அப்போ சேரியட்ல ஏறி உட்கார்றாரு கிருஷ்ணர், தேர்ல ஏறி உட்கார்றாரு. திடீர்னு ஒரு அழுகிற சத்தம். உத்தரா ஓடி வர்றா அழுதுட்டு கிருஷ்ணர்கிட்ட, காப்பாத்துங்க கிருஷ்ணா காப்பாத்துங்க, ஜெகத் பதே அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உத்தரா. உத்தரா யாருன்னா அபிமன்யுவோட மனைவி. அபிமன்யு ஏற்கனவே போர்ல இறந்துட்டாங்க, சதுர்வியூகத்துக்குள்ள போனாங்க. அர்ஜுனனோட மகன் அபிமன்யு, சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகன் அபிமன்யு. அந்த சதுர்வியூகத்துக்குள்ள போனாங்க, சிக்கிட்டாங்க, எல்லாம் கொன்னுட்டாங்க அபிமன்யுவ. ஆனா அபிமன்யுவோட மனைவி உத்தரா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வயித்துல பரீட்சித் மகாராஜ் வளர்ந்துட்டு இருக்காரு. அவர் தான் இப்ப ஒரே ஒரு வாரிசு, ராஜ்யம் பாண்டவர்களுக்கு இப்ப ஒரே வாரிசு யாருன்னா அந்த பரீட்சித் மகாராஜ். ஏன்னா திரௌபதியோட பசங்க தான் இறந்துட்டாங்களே, வேற யாருமே பசங்க இல்லையே. இப்ப சுபத்ரையோட மகன் அபிமன்யுவும் இறந்தாச்சு. இப்ப பேரன், அர்ஜுனனோட பேரன் ஒண்ணுதான் இப்ப பரீட்சித், அது வயித்துல இருக்கு உத்தராவோட வயித்துல. இப்ப அதுக்கும் ஆபத்து வந்துருச்சு. சோ என்ன நடக்குதுன்னா, கிருஷ்ணர்கிட்ட இப்ப உத்தரா வந்து ஓடி வந்து கேக்குறாங்க இல்லையா, எனக்கு வந்து எரியுது, என்னமோ நடக்குது, என்ன காப்பாத்த சொல்லல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா என்னோட வயித்துல வளர்ற கருவை காப்பாத்து கிருஷ்ணா அப்படின்னு. கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் வந்து வாசுதேவர், எல்லா பக்கம் இருக்கிறவரு, அவருக்கு தெரியாதா யோகேஸ்வர், எல்லா வித்தையும் தெரிஞ்சவர்.
அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு இந்த அஸ்வத்தாமா வேலை இன்னும் நிறுத்த மாட்டேங்கிறான். திருப்பியும் இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டுட்டான். சரி, பாண்டவர்களுக்கு வாரிசே வேண்டாம், அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த வயித்துல வர உத்தர வயித்துல வர்ற அந்த வாரிசையும் கொன்னரலாம். எவ்வளோ கொடூரமா அவன் திங்க் பண்றான் பாருங்களேன். அவனை மன்னிச்சு விட்டுட்டாங்க, சரி அதோட போலாம் இல்ல, ஆனா அந்த அவமானத்தை திருப்பி பழி வாங்கணும் அப்படிங்கறக்காக. சத்திரியர்கள் தான் பழி வாங்குவாங்க இல்லையா? அவங்களோட குணம் வந்து ரஜோ குணத்துல எப்பவுமே மோஸ்ட்லி அவங்க ரஜோ குணத்துல இருக்கிறதுனால இந்த பழி வாங்குற எண்ணம், கோபம் இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா பிராமணர்களுக்கு வந்து சத்துவ குணத்துல இருக்கிறதுனால மன்னிப்பு கொடுக்கக்கூடிய குணம் தான் அதிகமா இருக்கும். ஒரு கருணை, சத்தியத்தை ஃபாலோ பண்ணணும், கருணையோட இருக்கணும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், தயையோட இருக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க தான் பிராமணர்கள் இல்லையா? ஆனா பிராமணனா பிறந்தும் அஸ்வத்தாமா இப்படி ஒரு கீழ்நிலையில ரஜகுண கூட இல்ல தமகுணத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். இன்னொரு ஒரு அசுரன் மாதிரி வேலை செய்யறான், ராட்சசன் மாதிரி. சோ இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை குழந்தைக்கு ஏவி விடுறான். இது வந்து எப்படின்னா பிரம்மாஸ்திரத்தை யாருக்கு ஏவி விடுறாங்களோ அவங்கள மட்டும்தான் தாக்கும், மீதி யாரையும் தாக்காது அந்த மாதிரி. அப்ப ஆனா அவர் வயிறெல்லாம் எரியுது, ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகல. அப்போ உள்ள போயிருச்சு, பிரம்மாஸ்திரம் போயிருச்சு. அந்த குழந்தை, அந்த கரு எத்தனூண்டு இருக்கும். அப்ப அது என்ன ஆகும்? இப்ப கிருஷ்ணருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு, உள்ள ஒரு கட்டவரல், கை கட்டவரல் அளவுக்கு மாறிட்டு கிருஷ்ணா உள்ள போறாரு. ஏன்னா அவர் ஒரு பக்த வக்ஷலா இல்லையா? அவர் வந்து இப்போ எந்த அஸ்திரத்தையும் ஏந்த மாட்டேன்னு அவர் ஆல்ரெடி சத்தியம் பண்ணதுனால அவரு சத்தியத்தை மீறல. அவரே உள்ள போய் அந்த கருவை மறைச்சிடுறாரு. அந்த அஸ்வத்தாமாவோட பிரம்மாஸ்திரத்தை வந்து எப்படி சொல்றாருன்னா தணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை காப்பாத்தப்படுது. அந்த குழந்தை காப்பாத்தப்படுன்னு பரீட்சித் மகாராஜ் பாக்குறாரு. யாரோ ஒருத்தர் பிரகாசமா இப்படி வராங்க, உள்ள அந்த பரமாத்மா உள்ள போகுது. அந்த பகவான் கிருஷ்ணர் வந்து உள்ள போறாரு, ஒரு கை கட்டவரல் அளவுதான். இந்த குழந்தை பாக்குது, என்னடா ஒரு உருவம் வருது, அழகா இருக்கு இந்த அப்படின்னு பாக்குறாரு. அது குழந்தைதான், ஆனாலும் குழந்தையா இருக்கும்போது அது ஆத்மா ஞானத்தோட தான் இருக்கும் வயிற்றுக்குள்ள. வெளியில வந்தோடனேயும் தான் இந்த பௌதிக கட்டுண்ட நிலைக்குள்ள வருது. வயிற்றுக்குள்ள இருக்கும்போது குழந்தைங்க புண்ணியம் பண்ண குழந்தைங்க அதுக்கு வேண்டிக்குமா, ஏன் திருப்பியும் நான் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிக்குள்ள வந்து மாட்டுறேன், எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் வெளியிலயே வர வேண்டாம், திருப்பி இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல நான் மாட்ட வேண்டாம், பிறப்பு இறப்பு வயோதிகம் முதுமை வியாதின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பிரச்சனையிலேயே வருவனே வெளியில வந்தா. அதனாலதான் இவரு வியாசதேவரோட பையன் சுகதேவ கோஸ்வாமி 16 வருஷம் வெளியிலயே வரல. உள்ளேயே இருந்தா அந்த ஆத்ம ஞானத்திலேயே அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். வெளியில வந்தா மாயை தாக்குச்சுன்னா நம்ம அதை மறந்துருவோம். ஆத்ம ஞானத்தை மறந்து இந்த மாயாவோட சேர்ந்து மாயையோட அட்டாக்கால திருப்பியும் நம்ம வந்து புலனின்பத்தை அடிமையாகி புலனின்பத்துக்கு தேவையான விஷயங்களையே பண்ணுவோம். நம்மளுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ, அதை திருப்தியை கொடுக்குமோ அந்த விஷயங்களையே நாட்டம் செலுத்துவோம். பகவானை திருப்தி பண்றதுக்கு மறந்துடுவோம். அதுக்குதான் சாது சங்கமும் பிரசாதமும் நம்மளுக்கு உதவும்னு சொல்லிதான் திரும்ப நம்ம சொல்றது என்னன்னா, தினசரி வீட்டுல செய்யறத நெய்வேத்தியம் பண்ணிட்டு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறது, அப்புறம் டெய்லிக்கும் ஹரிநாமம் சொல்றது, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்றது, அப்புறம் கிருஷ்ணர் கதை கேட்கறது, ஹரிகதை கேட்கறது, இதை நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம பக்தி வந்துரும். புலனின்பத்துல நாட்டம் போகாது, சுயநலமா இருக்க மாட்டோம், அந்யா அபிலாஷித சூன்யம். சோ பகவான் பக்தி வந்து சுயநலம் இல்லாம பண்ணுவோம் இல்லையா? அதுக்குதான் அது திரும்ப நம்ம கேட்கறது. அந்த மாதிரி ஆச்சாரியர்கிட்ட இருந்து பக்த வக்ஷலாவான கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமா சென்மன்ன பிரம்மாஸ்திரத்திலிருந்து உத்தரவோட குழந்தைய கருவை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்துடுறாரு. பரீட்சித் வந்து அப்படியே வெளியில வந்ததுக்கு அப்புறமும் யாரு நம்மளை காப்பாத்தினாங்க அப்படின்னு பரீட்சை பண்ணணும்னு தேடிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அவருக்கு பின்னாடிதான் தெரிய வரும், சுகதேவ் கோஸ்வாமி மூலியமா அவர் தெரிய வந்துரும். ஏன்னா பாண்டவர்கள் தான் உயிரோட தானே இருக்காங்க, அவங்க காப்பாத்தினது கிருஷ்ணர் தான் எல்லாம் தெரிய வந்துரும். அப்புறம் சுகதேவ் கோஸ்வாமிகிட்டையும் உட்காந்து கேட்பாரு கதையெல்லாம். சோ இதோட அந்த இது முடியுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து
வெளியில வர்றாரு. திருப்பியும் துவாரகை கிளம்பலான்னு முடிவு பண்றாரு. அப்பதான் குந்தி தேவி வர்றாங்க. குந்தி தேவி வந்து பெரிய பிரேயர்ஸ் வரும், பிரார்த்தனை, குந்தி தேவியோட பிரார்த்தனைன்னு வரும். அதுல நிறைய கத்துக்குவோம். அடுத்த வகுப்புல நம்ம குந்தி தேவி என்ன வேண்டிக்கிறாங்க பகவான் கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதோட இது முடிச்சுக்குவோம் அஸ்வத்தாமா கதையோட. ஹரே கிருஷ்ணா. அஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபி ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்கந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.